ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 24, 2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் சேம் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் தான். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நிறையா நான் சொல்லிட்டேன். ஸோ தேவைன்னா இதுக்கு முன்னாடி நியூஸ் அனாலிசிஸ் போய் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் ரிலேட்டட் விஷயம் பார்க்கலாம். ஸ்டாஃப் அட் மிஷன் இந்தியா டெல்ஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாகிஸ்தானோட ஹை கமிஷன் இருக்குது, பாகிஸ்தானில் இந்தியாவோட ஹை கமிஷன் இருக்குது, ஓகேங்களா. அப்போ இந்த ரெண்டு பர்டிகுலர் ஹை கமிஷனும் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் அப்படின்றது நமக்கு நார்மலாகவே தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இந்தியாவை சேர்ந்த அந்த ஹை கமிஷனில் வேலை பார்க்குற ரெண்டு இந்தியன்ஸ் டிரைவரை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமேட்டிக் செட்பேக் வந்து கிரியேட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் வந்து என்னென்னா நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்தோடு நாங்கள் வந்து ஒர்க் பண்ண மாட்டோம், ஸோ இதை நாங்கள் வந்து கம்மியாக்கிக்க போகிறோம், ஓகேங்களா, பாதிக்கும் கம்மியாக்கிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நம்ம இந்தியா வந்து என்ன வந்து அவங்கள வந்து கன்டென்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வியன்னா, ஓகேங்களா, வியன்னா கன்வென்ஷன் ரிலேட்டட் டு பைலேட்டரல் ரிலேஷன் அப்படின்றத வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி இந்த இதை பற்றி சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. வியன்னா கன்வென்ஷனில் ஒரு ரெண்டு இருக்குது, ஓகேங்களா. ஒன்று வந்து கன்சுலர் அக்சஸ்ஸு, ஓகேங்களா, கன்சுலர் அக்சஸ்ஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், ஓகேங்களா. இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வியன்னா கன்வென்ஷனில் இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ தயவு செய்து போய் படிச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வியன்னா கன்வென்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் உங்களுக்கு இந்த கன்சுலர் ஆக்சஸ் அப்படின்றதும் இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இதில் வந்து பேப்பர் 2ல் வந்து என்னென்னா கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வியன்னா ரிலேட்டட் ரெண்டு கன்வென்ஷன் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் கிராண்ட்ஸ் பெயில் டு சஃபோரா சர்கர் ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்றத என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு எடிட்டோரியல் பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ எடிட்டோரியலில் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம இதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது டெல்லி எடிஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த பர்டிகுலர் நியூஸ் முன்னாடியே வந்திருக்கு. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் மஸ்ட் ஆன் ஜிஇஎம் பிளாட்ஃபார்ம். ஜிஇஎம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ், ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் தான் ஜிஇஎம் அப்படின்றது. ஸோ இந்த ஜிஇஎம் யார் கண்ட்ரோலுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுக்கு கீழே வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் மூலமாக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் டெய்லி யூசபிள், ஓகேங்களா. டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் டெய்லி யூசபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பென்னு, பேனா, பேப்பரு, ஸ்டாம்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களை வாங்குறது அப்படின்றது தான் இந்த டெய்லி யூசேஜ் ப்ராடக்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் மூலமாக இதை வாங்குவாங்க. ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸு, ஆன்லைனில் தான் பேமெண்ட். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டெமோக்ரஸியை இதை வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம கொண்டு வந்தது, ஓகேங்களா. ட்ரேட் ரிலேட்டட் டிஜிட்டல் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் டைம்லி பேமெண்ட் ஃபார் அந்த சப்ளையருக்கு வந்து டைம்லி பேமெண்ட் கொடுக்கறதுக்காண்டியும் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் யூஸ் ஆகுது. ஸோ பர்டிகுலராக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரண்ட்டாக கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்தியாவுக்கும் ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது, ஓகேங்களா. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடையாது, ஓகேங்களா. நோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் என்ன பண்ணுவான்னா ப்ராடக்டை சிங்கப்பூருக்கு அனுப்பி சிங்கப்பூர்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சென்ட் ஆகும். இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இருக்கிறதுலே ஃப்ளா. அது என்ன, ஏன் அப்படி சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கும் சிங்கப்பூருக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குன்னா என்ன மீனிங் அப்படின்னா அவங்க கண்ட்ரிலேருந்து நமக்கு வர்ற ப்ராடக்ட்டுக்கு வந்து டேரிஃப் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். இதே இது சைனாலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு டைரெக்டாக வந்தால் டேரிஃப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் சைனா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைனா யூஸிங் தி சிங்கப்பூர் ரூட்
டு கெட் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது தான். ஸோ அப்போ கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து சிங்கப்பூர்லேருந்து வருது. அப்போ அதுதான் வந்து மீனிங் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்றது. அப்போ எல்லா ப்ராடக்ட்லையும் தே ஷுட் மென்ஷன் எ கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ரெக்யர்மெண்ட் வந்து இந்தியன் மேடு மேனுஃபேக்சரிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது நம்ம என்ன லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றதும் செல்ஃப் எக்கனாமி அப்படின்றதான் அந்த இதில். ஸோ அந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியான ஒரு என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அண்ட் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் பற்றி பேசலாம். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி ரிலேட்டட் ஏதாவது கொஷின் கேட்கும்போது இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸை பற்றி நீங்கள் ஒரு பாயிண்டாக மென்ஷன் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அல்லது ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா யூ கேன் மென்ஷன் அ கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் செல்ஃப் ரிலையன்ஸ் எக்கனாமி, இதுவும் வந்து என்ன தனியாகவே உங்களுக்கு கேட்கலாம். அண்ட் இந்தியா எந்த லெவலில் வந்து இருக்கும் வி கேன் ஈஸிலி அட்டைன் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு ஒரு கிராஃப் வந்து இருக்குது, அந்த கிராஃபையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் லென்ஸ் ஆன் ராம்தேவ்ஸ் COVID-19 க்யூர். நமக்கு பாபா ராம்தேவ் அவங்கள பற்றி தெரியும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதஞ்சலி நிறுவனத்து மூலமாக இப்போ கோவிடை க்யூர் பண்ணுறதுக்காண்டி ஒரு மருந்து வெளியிட்டிருக்காங்க. பட் இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஓகேங்களா, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படணும். பட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழே வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்தவித டேட்டாவும் கொடுக்கவில்லை. ஓகேங்களா. நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து இது பண்ணுறதுக்காண்டி ஓகேங்களா. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஆக்டே இருக்குது. அது என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் மேஜிக் ரெமடிஸ் அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் 1950. இது வந்து ஆக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக. ஓகேங்களா. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வித்தவுட் கிவிங் எனி அந்த ரிசல்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. எத்தனை பேருக்கு வந்து நாங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்துருக்கோம், எந்த ஏஜ் உள்ளவங்களுக்கு செக் பண்ணியிருக்கோம், அந்த COVID-19 எந்த அளவுக்கு வந்து சிவியாரிட்டி அதில் எப்படி செக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்டு டேட்டா வந்து என்னென்னா இவங்க ப்ரொவைட் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரியில் ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் 1954 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கண்ட்ரியில் கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் கெட் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் பெர்மிஷன் ஃப்ரம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரிஜிஸ்ட்ரி இந்தியா அப்படின்றது கண்டிப்பாக முக்கியமான விஷயம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதை தவிர நீங்கள் தமிழ்நாடு நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாத்தான்குளம் இஷ்யூவை பற்றி பேசியிருக்கோம். ஸோ சாத்தான்குளம் இஷ்யூ அப்படின்னா என்ன இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில்பட்டி சிறைச்சாலையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தந்தையும் மகனையும் இந்த லாக்டவுன் பீரியடில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டைமிங்க்கு அதிகமாக 8 மணிக்கு மேலே கடையை திறந்து வச்சாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு இடையில அந்த கிளாஷ் நடந்திருக்கும், போலீஸுக்கும் அந்த பர்டிகுலர் கடைக்காரங்களுக்கு இடையில கிளாஷ் நடந்திருக்கும். அந்த கிளாஷில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன கண்டிப்பாக இவங்க மேலே பெரிய ஃப்ரேமை சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ஃப்ரேம் சார்ஜ் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோயில்பட்டி சிறைச்சாலையில் அடைச்சிருப்பாங்க. கோயில்பட்டி சிறைச்சாலையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, தந்தையும் மகனும். ஸோ இதுக்கு முக்கியமாக காரணம் வந்து அவங்க அதிகமாக அடிச்சிருக்காங்க அவங்க 2 பேர்த்தையும். ஸோ அந்த அதிகமாக அடித்தது தான் வந்து என்ன ரீசன் அப்படின்றது மாதிரி இந்த ஆர்டிக்கலில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் நீங்கள் என்ன பேக்ரவுண்டில் படிக்கணும் அப்படின்றதா முக்கியம். ஏன்னா இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ARC ரிப்போர்ட் ரிலேட்டட் டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் போலீஸ் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா. போலீஸ் ரிஃபார்ம் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் பண்ண வேண்டியது. ஸோ அந்த சாத்தான்குளம் இஷ்யூ அப்படின்னாலே நீங்கள் செகண்ட் ARC ரிப்போர்ட்டை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸுக்கு நிறையா பாயிண்ட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எடிட்டோரியல் நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லேடி ஒருத்தங்க அரெஸ்ட் ஆகி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க.
இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரெஸ்ட் த வைரஸ். என்ன வைரஸை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரி பவர் அப்படிங்கிற வைரஸை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆர்பிட்ரி பவர் அப்படிங்கிறத ஏன் வைரஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கோவிட்-19 அப்படின்றத ஃபஸ்ட்டு வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்யூனலிசம், நம்ம கண்ட்ரியில் இருக்கிற கம்யூனலிசம் அப்படின்னா இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை வருது பார்த்தீங்களா, அந்த இதை நம்ம இப்போ க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு கம்யூனலிசம் அப்படின்றது அடுத்த வைரஸ். மூணாவது முக்கியமான வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரி பவர் அப்படின்ற அடுத்த வைரஸ். ஸோ இந்த ஆர்பிட்ரி பவர் வைரஸ் அப்படிங்கிறத நீங்கள் நிறையா கவர்னர் இஷ்யூவோட நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா டினையல் ஆஃப் பெயில். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னன்ட் ஸ்டூடெண்ட்டு, அவங்க எதுக்காண்டி வந்து போராடி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019க்கு எதிராக போராட்டம் நடத்தியிருப்பாங்க. ஸோ போராட்டம் நடத்தி அவங்களை கைது பண்ணியிருப்பாங்க. ஸோ கைது பண்ணதில் அவங்களை என்ன பண்ணியிருக்கலாம், தே ஆர் கால்டு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். ஓகேங்களா? தே ஆர் கால்ட் அஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிட்-19 கிரைசிஸில் மிகப்பெரிய லெவலில் க்ரைம் பண்ணவங்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெயில் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க. பட் இந்த பொலிட்டிக்கல் இது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ க்ரைம், இட் இஸ் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஃப்ரீடம், ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்குது. அந்த ரைட் டு ப்ரொட்டஸ்ட்டில் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இட் கம்ஸ் அண்டர் த பொலிட்டிக்கல் க்ரைம். இட்ஸ் நாட் அ க்ரைம். ஓகேங்களா? இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். அப்போ அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டுக்கு தே கேன் கிவ் அ பெயில். ஏன்னா ஈவன் க்ரைம் கொலை பண்ணவருக்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கிவன் அ பெயில். பட் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இவங்க இன்ன வரைக்கும் பெயில் கொடுக்காம இப்போ தான் லேட்டஸ்ட்டாக பெயில் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிடேரியன் கிரவுண்டில் தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்பிட்ரி பவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம கண்ட்ரிலேயே பொறுத்த வரைக்குமே மற்ற கைதிகளை கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெயில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பொண்ணுக்கு வந்து அதுவும் கர்ப்பமாக இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம பெயில் கொடுக்காம இருக்கிறது அப்படின்றது இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆர்பிட்ரி பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஆர்பிட்ரி பவர்னால என்னென்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆர்பிட்ரி பவரை நம்ம கண்ட்ரியில் வி ஹேவ் அ ரூல் ஆஃப் லா. அப்போ ரூல் ஆஃப் லா இருக்கிற இடத்துல ஆர்பிட்ரி பவர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் யூஸ் ஆஃப் லா அப்படின்றதா அது. ஏன்னா நம்மக்கிட்ட லா இருக்குது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிறதுக்கு. பட் அந்த லாவை செலக்டிவாக சில பேர் மேலே தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆர்பிட்ரி பவர்னே சொல்லலாம். இது எப்படி செலக்டிவ் யூஸ், அதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிராஃபிக் ரூல்ஸை பற்றி பேசியிருக்கிறாங்க இங்கே. ஸோ அந்த இது வேண்டாம், உங்களுக்கு யூஸியாக வந்து செலக்டிவ் யூஸ் ஆஃப் லா அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து என்ன ஒரு பூவர், இதே இது ஒரு ரிச்சு, இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பூவர் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிமினல் கேசஸ்லாம் உள்ளே என்டர் ஆகிருப்பாங்க. பட் ரிச் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வந்து என்ன கிரிமினல் கேசஸில் என்டர் ஆக மாட்டாங்க. கிரிமினல் கேசஸில் அவங்களுடைய நேம் இருக்காது. அப்போ இதுக்கு ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் யூஸ் ஆஃப் லா தான். ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி செலக்டிவ் யூஸ் ஆஃப் லா அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ரினால உங்களுக்கு டைரானி, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு அந்த சப்ஜுகேஷன், அதாவது ஒருத்தரை வந்து சப்ஜுகேட் பண்ணுறது அப்படின்றது நடக்குது. இந்த சப்ஜுகேஷன் நம்ம மறுபடியும் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் கோஸ் டு தி ஸ்லேவரி. ஓகேங்களா? இட் லைக் அ ஸ்லேவரி அப்படின்ற கண்டிஷனுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பீப்புளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே காண்ட் ஒர்க் ஃப்ரீலி, அவங்க ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட கண்டிப்பாக எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்தா தான் நம்ம வேலை பார்க்க முடியும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனே வந்துடும் பிகாஸ் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்ற ஒரு கண்டிஷனால். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஆர்பிட்ரி பவர்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பிரிடிக்டபிள், ரேண்டம் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அன்பிரிடிக்டபிள், அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ரேண்டமாக இருக்கிறதுனால we should work for whims and fancies of some people. ஓகேங்களா? whims and fancies அப்படின்னா இன்னொரு பீப்புள் வந்து என்னென்னா அவங்க என்ன ஆசையோ அதை தான் நம்ம நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஆர்பிட்ரரினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது நம்ம கண்ட்ரியில் இதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலோனியல் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலோனியல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ரிசோர்ஸை வந்து என்னென்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, நம்ம பீப்புள்கிட்ட இருந்து வந்து என்ன மணி டேக்ஸ் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி
தே ப்ரொவைடட் ஆர்பிட்ரினஸ் டுவர்ட்ஸ் நம்ம இந்தியன் பீப்புளை பொறுத்து நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரினஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து ஆர்பிட்ரினஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேர்ல்டில் ஆர்பிட்ரினஸ் இருக்கா அப்படின்னா த்ரூ கேபிட்டலிசம் வித்தவுட் ரெகுலேஷன் நம்ம கேபிட்டலிசம் அப்படின்றத ஒரு இதை வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் வந்து கொண்டு வரோம் இல்லது நம்ம வேர்ல்டில் கொண்டு வரோம் அப்படின்னா இட் இஸ் லைக் ஆர்பிட்ரினஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை தவிர இது வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக பேசுகிறோம். சொசைட்டியில் வந்து ஆர்பிட்ரினஸ் இருக்கா அப்படின்னா எஸ் வி ஹாவ் ஆர்பிட்ரினஸ் இன் சொசைட்டி பிகாஸ் பேட்ரியார்கல் அப்படின்ற ஒரு சொசைட்டி. பேட்ரியார்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண் சமூகத்தினுடைய அந்த ஹையர் பொசிஷனை கொடுக்கறது அப்படின்றது தான் பேட்ரியார்கிக்கல் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பேட்ரியார்கிக்கல் சோர்ஸ் ஸ்லேவரி. ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்டு ஸ்லேவரி அப்படின்றத அதிகமாக வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுது. ஓகேங்களா? இந்த நம்ம கண்ட்ரியில் இன்ன வரைக்கும் இந்த பேட்ரியார்கிக்கல் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால வி ஹேவ் அ ஹோம் ஸ்லேவரி அப் டு நவ், இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எந்த இதுலலாம் ஸ்லேவரி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கலோனியல் பீரியடில் ஸ்லேவரி இருக்குன்னு பார்த்தோம், பேட்ரியார்கிக்கலில் ஸ்லேவரி இருக்குன்னு பார்த்தோம், கேபிட்டலிசமில் ஸ்லேவரி இருக்குன்னு பார்த்தோம். அப்போ நம்ம கண்ட்ரி கேபிட்டலிசமும் கிடையாது, கலோனியலிசமும் கிடையாது. அப்போ நம்ம கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து அத்தாரிட்டேரியன், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்பிட்ரினஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அது இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்பிட்ரினஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்டைல் பண்ணுறாங்க நிறைய விஷயத்தில். நீங்கள் வந்து செக்ஷன் 124A அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் அ செடிஷன் ஆக்ட். இந்த செடிஷன் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து உள்ள தூக்கி போடுறதுக்கு தான் இந்த செடிஷன் ஆக்ட் அப்படின்றது. ஸோ இந்த பர்டிகுலர் 124A அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ கரண்ட்டாக. அதை தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அப்படின்றதையும் வந்து என்ன கர்டைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைலாம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி கண்ட்ரியாக அது அத்தாரிட்டேரியன் கண்ட்ரியாக மாறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21 and 22. ஆஸ் பர் ஆர்டிகல் 21 வி ஹேவ் அ லிபர்ட்டி. ஆஸ் வெல் அஸ் ஆர்டிகல் 22 படி நம்மளை ஏதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா தே ஹவ் டு கிவ் அ ரீசனபிள் ரீசன்ஸ் கொடுக்கணும். தே ஹவ் டு கிவ் அ ரீசன்ஸ். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதிகமாக வந்து என்ன நாட்டம் காட்டுறதில்லை. ஸோ அதனால் இட் லீடிங் இன் டு தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரினஸ் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. சரி, இந்த கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் என்னென்னா அந்த அளவுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான விஷயங்கள் இல்லை. இது பழைய கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி கரப்ஷன் அந்த லோக்பாலுக்காண்டி நம்ம இதில் வந்து என்ன மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தில் நிறைய பேர் அவங்க அரெஸ்ட் பண்ணலை. அவங்க வந்து என்னென்னா அந்த போராட்டத்தை ரன் பண்ண விட்டாங்க. ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் இருந்த ஒரு வகையான டாலரன்சஸ். பட் அது வந்து என்ன இந்த கவர்மெண்ட்டை இல்லை அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் இவங்க சொல்கிறது. ஸோ இது வந்து ஆர்பிட்ரினஸ் பவரை பற்றி இதில் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்பிட்ரினரி பவர் வந்து எந்த அளவுக்கு இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் சொன்ன பாயிண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு பேப்பர் 2ல் டெமோக்ரஸி ரிலேட்டட் கொஷின் கேட்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கல் அந்த ஆர்பிட்ரினஸ் இந்த ஆர்டிக்கலை வந்து என்ன யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டிசைரபிள் அக்யூட்டல். இது எதில் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சங்கர் அண்ட் கௌசல்யா அந்த சங்கரோட அவர் இறந்த அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் மேரிட்டல் சாய்ஸ். ஏன்னா இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் பெண் வந்து ஒரு சமூகத்தை அதாவது ஹையர் சமூகம் சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த சமூகம் என்னன்னு இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் ஆகிடுக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த பையன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து கொண்டுட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்குமே வந்து அந்த இது வந்து போயிருக்கு. பட் அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி பேர் சொன்னோம். ஹானர் கில்லிங் அப்படின்றத பற்றி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஹானர் கில்லிங்கை படிச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் மேரிட்டைல் சாய்ஸ் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஏஜ் 18 ஆன பிறகு அவங்களுக்குன்னு ஃப்ரீடம் ஆஃப் மேரிட்டைல் சாய்ஸ். அவங்க எந்த மதமாக இருந்தாலும் எந்த கேஸ்டாக இருந்தாலும் இது பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம பர்டிகுலர் இதில் நம்மளுடைய ஆர்டிகல் 21ல் இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கர்டைல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து கோர்ட் ஷுட் ஆக்ட் அகெயின்ஸ்ட் தட் ஆக்டிவிட்டீஸ். பட் இப்போ கோர்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க
ஒத்துக்கிட்டு போகிற மாதிரி இந்த பர்டிகுலர் தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்த நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னா தூக்கு தண்டனையை கொடுத்துருச்சு. பட் இப்போ ஹைகோர்ட் வந்து அவங்கள நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுவிச்சிருச்சு. அப்போ ஹைகோர்ட் வந்து இதில் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணலை அல்லது வேறு விஷயமா வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த தீர்ப்பை யோசிக்கலை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 பேர் கூலிப்படையை சேர்ந்தவங்க அந்த பொண்ணையும் பையனையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈவன் கவர்மெண்ட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போலீஸ் வந்து கரெக்டான எவிடன்ஸ் கொடுக்கலாட்டாலும் அங்கே ஒரு திங்கிங் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் ரிலேட்டட் டு அந்த கௌசல்யா ஃபாதர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கொலை விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் கேங்கிட்ட என்ன பண்ணியிருப்பாருன்னா அதிகமாக ஃபோனில் பேசியிருப்பார். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து என்னென்னா பணத்தை வித்ட்ரா பண்ணியிருப்பார். ஸோ அப்போ இந்த 2 விஷயமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கொலை நடக்கிறதுக்கு ஒரு முன்னாடி நடந்த விஷயன்றதுனால இது ரெண்டுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமான, அதாவது அந்த ஃபாதரை தண்டிக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள் தான். ஸோ இதை தவிர இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூலிப்படை அந்த கௌசல்யாவையும் அந்த சங்கரையும் கொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு மோட்டிவும் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக கொண்டிருக்க முடியாது. அப்போ அவங்களுடைய மோட்டிவ் மணி. அப்போ அந்த மணியை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபாதர் கொடுத்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க கேஸை விசாரித்து கண்டிப்பாக அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்றத அவங்க என்ஷூர் பண்ணியிருக்கலாம். பட் இதில் பண்ணலை அப்படின்றதான் கிரிட்டிசிசமாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஹானர் கில்லிங்கை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த ஆர்டிக்கலில் இந்த பர்டிகுலர் மேனை பற்றி பேசியிருக்கிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. இதுக்கு அடுத்து இது H1B விசாவை பற்றி பேசியிருக்காங்க. இது ரொம்ப பிரச்சனை, ரொம்ப பெரிய இதை வந்து அதாவது அமெரிக்காவோட இதில் போயிட்டு இருக்கு. இதில் இந்தியாவோட கன்சர்னும் இருக்குது. அது என்ன கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த H1B விசா அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன்ஸுக்கும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கும் கொடுக்குற அந்த பர்டிகுலர் விசாவுக்கு பேர் தான் H1B விசா. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் மேன் அங்கே போகிறதுக்கும் அல்லது நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து கடினமாக இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ப் எண்ட் ஆஃப் மிலிட்ரி பவர், இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா, we should take a vision related to IAF as well as பார்த்தீங்கன்னா we have to accept importance of air power அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தவிர இங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னா இல்லை. அதாவது என்னென்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் பவர்ஃபுல்லான ஒரு இது கம்பேரிங் டு சைனா அப்படின்றத பேசியிருக்காரு. பட் சைனாவை பொறுத்த வரைக்கும் we have a 2 கன்சர்ன் அப்படின்றதையும் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் இருந்து ஏரில் தாக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். ஓகேங்களா? அது இல்லை முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஏர் டெலிவர்டு குரூசே மிசைல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சைனாட்ட இருக்குது. ஸோ இந்த 2 இதை தவிர மற்றபடி நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் குவாலிட்டேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் குவான்டிடேட்டிவ் அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத இவர் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு எஜுகேஷன், டிரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷுட் இன்டர் கனெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வி ஷுட் இன்டகிரேட் அப்படின்றதையும் இது சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன இன்டர் கனெக்ட் அண்ட் இன்டகிரேட் அப்படின்றத எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு டிசிப்ளினும் ஒவ்வொரு மாதிரி படிக்கிறோம். வாட் இஸ் டிசிப்ளின் அப்படின்னா இப்போ பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் ஏ பேச்சுலர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, பேச்சுலர் ஆஃப் சோஷியாலஜி, பேச்சுலர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசிப்ளினையும் தனித்தனியாக படிக்கிறோம். அப்போ அந்த ஒவ்வொரு டிசிப்ளினையும் தனித்தனியாக படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தர் இஸ் ஏ மிஸ்ஸிங் பாயிண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேஷன். அது என்ன இன்டகிரேஷன், அது எப்படி இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ COVID-19 ரிலேட்டடாக நமக்கு எல்லா இடத்துலையுமே கிரைசிஸ் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம என்ன இதை கொண்டு வர்றதுக்கு இப்போ ஆசைப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஃப்ரீ, அதாவது க்ரீன் எக்கனாமியை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கோம். அப்படின்னா அப்போ க்ரீன் எக்கனாமியை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி இன்டகிரேட்டட் வித் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி எஜுகேஷனோட இன்டகிரேட் பண்ண முடியும், இன்டர் கனெக்டன்ஸ் எப்படி பாசிபிள்? இப்போ பேச்சுலர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நீங்கள் படிக்கிறீங்க. ஹிஸ்ட்ரியில் எப்படி வந்து இன்டர் கனெக்டட் ரிலேட்டட் டு க்ரீன் எக்கனாமி அப்படின்றதுனா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்கோலாஜிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன நடந்திருக்கு,
அதாவது ஹிஸ்ட்ரியிலேருந்து ஈக்கோலாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரயில்வேஸை வந்து நமக்கு வந்து பிரிட்டிஷ் போட்டான் அப்படின்னா எதுக்காண்டி ரயில்வேஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ரிசோர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஈக்கோலாஜிக்கலை கர்டைல் பண்ணுறதுக்கு. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அந்த ரயில்வே லைனுக்கு யூஸ் பண்ணது வுட்டு. ஸோ அந்த வுட்டு மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டீஃபாரஸ்டேஷன் நடந்துச்சு. அப்போ இதெல்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். இப்போ ஜாகிரஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can already have a many environmental geography இருக்குது. அகைன் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்வரான்மெண்ட்டை இதில் இன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க. இதை தவிர கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுங்க, அதிகமாக இன்டகிரேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ we should understand the climate change and இதன் மூலமாக அந்த climate change எதனால் அதிகமாக நடக்குது அப்படின்னா த்ரூ ஆந்த்ரோபோஜெனிக்னா மனுஷனுடைய ஆக்டிவிட்டி மூலமாக அதிகமாக நடக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்ற நாலேஜ் இட் வில் ப்ரொவைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் ஆஃப் ஐரானிஸ் இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். நமக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் இன்டர் கனெக்டட். ஏன்னா ஃபுட் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா ஃபார்மர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்து அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்டாக கண்ட்ரியில் இந்த ஃபார்மர் வெல்ஃபேருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் சில விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. லோன் மொரட்டோரியம் பீரியடை வந்து கொண்டு வந்தாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா லோக்கஸ்ட் இன்வெஷனை தடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து லோன் வந்து அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அதிகமாக லோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதை வந்து என்னன்னா மொரட்டோரியம் பீரியட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து லோன் வெய்வர் பண்ணாங்க. இதை தவிர என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்பி, ஓகேங்களா, எம்எஸ்பியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா கேஷ் கிராப் டு ஃபுட் கிராப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க. அடுத்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்டை வந்து கொண்டு வரணும். மாடல் லேண்ட் லீசிங் ஆக்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி ஆக்டை வந்து என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சில ப்ரொவிஷன்ஸை வந்து கர்டெயில் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி ஏபிஎம்சி ஆக்டை தள்ளி வச்சுட்டு மார்க்கெட் பிளேஸ் நாம வந்து கொண்டு வர சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மரோட வெல்ஃபேருக்கு. ஸோ இப்படி ஃபார்மரோட வெல்ஃபேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா இப்போ ஏன் இந்த ஃபார்மர் வெல்ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இப்போ கரண்டாக ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ரிவர்ஸ் மைக்ரேஷனில் போன அந்த பீப்புளுக்கு வி ஷுட் கிவ் அ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் அக்ரிகல்ச்சர் இஸ் அ மெயின் சோர்ஸ் டு கிவ் அ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வெல்ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணும்போது வி கேன் கெட் அ ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள், ஓகேங்களா, நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் ஓவராலாக 50% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி ஒரு விவசாய கண்ட்ரினே சொல்லலாம். பிகாஸ் நம்ம கண்ட்ரியில் இருக்க பாப்புலேஷன் above 50% ஆஃப் பாப்புலேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபியில் ஒன்லி 17% ஆஃப் ஜிடிபி தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ 17% ஆஃப் ஜிடிபியை 50% ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஹங்கர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம கண்ட்ரி குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் எத்தனாவது பிளேஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102வது பிளேஸில் இருக்கிறோம். ஓகே, 117க்கு 102வது பிளேஸில் இருக்கும். அப்போ நம்ம வந்து அதிகமான ஹங்கர் பொசிஷனில் தான் இருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் என்ஷூர் ஃபார்மர் வெல்ஃபேர் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டேபிளர் காலம் டேட்டா பாயிண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ எக்ஸிட் ஃப்ரம் தி டிராகன் அப்படின்றது இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா சைனா. இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, ஒரிஜினலாக நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஒன் வே டிராஃபிக் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் ஒன் வே டிராஃபிக் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரியோட ஓவரால் இம்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓவரால் இம்போர்ட்டில் 14% ஆஃப் இம்போர்ட், ஓகேங்களா, ஓவரால் இம்போர்ட்ஸில் 14% ஆஃப் இம்போர்ட் எங்கேருந்து தான் வருதுன்னா சைனாவிலேருந்து தான் வருது. அப்போ சைனா தான் இஸ் ஃபர்ஸ்ட் மேன், அதாவது நமக்கு அதிகமாக வந்து ஹையஸ்ட் இதில் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. இதை தவிர நம்ம சைனாவுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபியில் 5% ஆஃப் ப்ராடக்டை வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது வந்து தேர்டு ஹையஸ்ட். ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளையும் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பர்டிகுலர் மெஷர்ஸை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஹெவியாக எதுக்கு டிபெண்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபார்மா ப்ராடக்ட்டுக்கு ஹெவியாக நம்ம எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த பர்டிகுலர் சைனாவை நம்பி தான் இருக்கும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டார்ட் அப் சின்ன சின்ன எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டேபிளர் காலத்தை எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த பேஜ் போயிடலாம். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த பேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டோட அந்த எல்ஏசி சுச்சுவேஷனை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது விசா இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ இதை தவிர பிஎம் கேர் ஃபண்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி ரத யாத்ரா பற்றி பேசியிருக்காங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ படிச்சுக்கோங்க. இது தவிர வேர்ல்டு நியூஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேர்ல்டு நியூஸில் சில கன்வென்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த கன்வென்ஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஎன்எஃப் ட்ரீட்டி, இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களை போய் படிக்க சொல்லியிருக்கேன். அந்த ஐஎன்எஃப் ட்ரீட்டியை போய் படிச்சுக்கோங்க. இதை தவிர இன்னொரு ட்ரீட்டியை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி இருக்குது. சிடிபிடி ட்ரீட்டின்னு ஒரு ட்ரீட்டி சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ட்ரீட்டியில் இந்தியா அண்ட் சைனா சைன் பண்ணலை. ஓகேங்களா? இந்தியா அண்ட் சைனா சைன் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, இந்த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டினால தான் நம்ம கண்ட்ரிக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இன்ன வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிளேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சிடிபிடியில் நம்ம சைன் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ ஒரு கிரிட்டிசிசமே சொல்லுவாங்க என்னென்னா சிடிபிடியில் இந்தியா சைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ சிடிபிடியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். மற்ற எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நியூஸ். அண்ட் உங்களுக்கு எக்கனாமிக் காலத்தில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை. ஓகேங்களா? இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.